ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க எல்லாம் ப்ரிப்பரேஷனில் மும்முரமாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல்லுமே கூட ஒரு ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 2 ப்ளம் கேக் ரெசிபி போட்டிருக்கேன். ரெண்டுமே எக்லெஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது எக்கு சேர்த்துட்டு ரெட் வைன் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கேக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். இது கூடவே 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இதெல்லாம் தனியாக பவுடராக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இது கூட அரைக்க வேண்டாம். சின்ன துண்டு ஜாதிக்காய் ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது இருக்கட்டும். இப்போ கேரமல் சாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பேனில் சேர்த்துட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அது மெல்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பேச்சுலா வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மெல்ட் ஆகி வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி கரண்டி போட்டு கிளற வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பபுள் ஆகி வரும், டார்க் கலர் ஆகிட்டு அந்த ஸ்டேஜில் 1 கப்பு கொதிக்கிற தண்ணி, 1 கப்பு வைன் ரெண்டுமே சேர்க்கணும். சிம்மில் வச்சுட்டு மேலே தெரிக்காமல் கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணணும். அந்த வீடியோ எப்படியோ கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, சாரி, அதனால எடுக்க முடியல. இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு சுடு தண்ணி 1 கப்பு அது சேர்த்து கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு 1 கப்பு ரெட் வைனும் சேர்த்துருந்தேன். ஸோ தண்ணி அண்ட் ரெட் வைன் சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டவ்வை நம்ம கொஞ்சம் மீடியம் இல்லைன்னா ஃபுல்லுக்கு வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிக்குதோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு எல்லாமே சேர்த்துருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ளம்ப் ஆகும். ஸோ 1 கப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கருப்பு முந்திரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கிரான்பெரிஸ் சேர்த்துருக்கேன். 1/4 கப் கோல்டன் ரைசின்ஸ், கூடவே டேட்ஸ் ஒரு 1/4 கப் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஜிஞ்சர் கேண்டின்னு கிடைக்குது, அது கொஞ்சமாக. அப்புறம் ஆரஞ்சு பீல் கேண்டி, அதுவுமே கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பிளாக் கரண்ட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி, செரி, கிஸ்மஸ் கருப்பு, அந்த கோல்டன் கலர், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இது கிடைக்குதோ, ப்ரூன்ஸு அதெல்லாம் கிடைச்சா கூட சேர்த்துக்கலாம். அத்திப்பழம் அந்த மாதிரி. ஸோ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம், 1 டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் ஜாம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஆரஞ்சு மெர்மலேட் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். முதல்ல போட்டது கம்மியாக இருந்தது பார்த்தீங்களா, இது நல்லா அதில் வெந்து இந்த மாதிரி நல்லா அளவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஜாமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டேன். ஆறினதுக்கப்புறமா அளந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். 4.5 கப் வந்துச்சு. ஸோ இதுக்கு இப்போது 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம கேக்குக்கு 1.5 கப்பு மாவு சேர்க்க போகிறோம். அதில் இருந்து தான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மைதா இந்த இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி மாவு சேர்க்குறப்ப அடியில் போகாது, கேக் மாவில் எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும், அதனால தான். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து 1 கப் அளவுக்கு பாதாமும் முந்திரி பருப்பும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயுமே கூட ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தனியாக மாவு சேர்க்கக்கூடாது. நம்ம கேக்குக்குன்னு 1.5 கப்பு மைதா எடுத்துருக்கோம். அதுலேருந்து தான் இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான அளவுக்கு நான் மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். வெறும் முந்திரி பருப்பு சேர்க்கலாம், வெறும் பாதாம் சேர்க்கலாம், வால்நட் சேர்க்கலாம், பீக்கன் சேர்க்கலாம், எதுனாலுமே. அதே மாதிரி பேக்கிங் ட்ரேயுமே கூட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பார்ச்மெண்ட் ஷீட் போட்டுட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 கப்பு மைதா அதிலெல்லாம் போக பாக்கி இருக்கிறத ஜலிச்சிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சினமன் பவுடர். இது பட்டை பொடி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காயெல்லாம் அரைச்சப்பே அது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துருக்கேன். சுக்கு பட்டை எல்லாம் உங்கள்கிட்ட முழுசாக இருக்குது, பவுடராக இல்லைன்னா சக்கரை பொடிக்கிறப்பே அதையும் சேர்த்து நீங்கள் பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போது நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஜலிச்சாச்சு. ஜஸ்ட் ஒரு தடவை எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவன் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ 180 டிகிரியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ ஒரு 100 கிராம் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர், அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு இல்லாமல் காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே எடுத்து வெளியே வச்சுருங்க. பட்டர் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா சர்க்கரை, அதை சேர்த்துட்டு நல்லா இன்னொரு தடவை பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லை அப்படின்னா ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நான் கேக் பேக் பண்ணி. அபி வரான், ஸோ அதனால் கேக் கேட்டிருந்தான். சரி இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கும் போஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இதை திருப்பியும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு முட்டை சேர்த்துக்கலாம். இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா 3 முட்டை இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம். ஸோ பாதி பாதியாக சேர்த்து 2 தடவையாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சில டைம் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் திரிஞ்சா மாதிரி ஆகிடும். அது அப்படி ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மாவெல்லாம் போட்டு கலக்கிறப்ப சரியாயிடும். ஸோ முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. 2வது தடவையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் மாவு ஒரு 2-3 தடவையாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கேரமல் சாஸ் திருப்பியுமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் சக்கரை உருக்கிட்டு சூடு தண்ணி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி ஒரு இதில் ஊற்றி ஆற வச்சு எடுத்துட்டேன். ஸோ அது வந்து இப்போ கலருக்காக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதில் இருக்க கேரமல் இதே போதும். கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், அவ்வளோதான். ஸோ பாக்கி இருக்க மைதாவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். ஸ்பேச்சுலாலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா கேரமல் சாஸ் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கலர் திக்காக வரும். ஸோ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், எக்ஸ்ட்ரா கலருக்காக நான் சாக்லேட் ப்ரௌன் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல், தேவையில்லைன்னா அந்த ப்ரௌன் கலர் சேர்க்க வேண்டாம். ஆரஞ்சு வந்து தோலை நல்லா துருவிட்டு அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன் ஃப்ரூட்ஸு. ஸோ இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையுமே கூட சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். நட்ஸும் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேயில் போட்டு பேக் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி அடிக்கிறப்பயே நல்ல வாசனை, அந்த ஃப்ரூட்ஸு ப்ளஸ் அந்த ஆரஞ்சு இது நம்ம மசாலாலாம் அரைச்சோம் இல்லையா, சூப்பராக இருக்குது வாசனை. ஸோ பேட்டர் சூப்பராக ரெடி. இப்போது நம்ம பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ட்ரேயில் கொஞ்சமும் அலுமினியம் ஃபாயிலில் ஒரு சின்ன கேக் மாதிரியும் பேக் பண்ணிக்க போகிறேன். இதுலேயே மொத்தமாகவும் பேக் பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது வந்து நான் தனியாக அலுமினியம் ஃபாயிலில் அதுலேயுமே கூட கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மைதாவும் அப்ளை இது பண்ணி அதுலேயும் வச்சிட போகிறேன். ஸோ பாருங்கள், நட்ஸ் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மேலே டெக்கரேட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நல்லா டேப் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் ஆன அவனில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு 1 hour 60 minutes தான் இதில் இருக்குது. அதனால் 160 டிகிரியில் வச்சுட்டு ஒரு 1 hour செட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்குள்ளே இந்த சின்ன கேக் இந்த 1 hourலேயே பேக் ஆகிடும். பெருசு வந்து கூட கொஞ்சம் ஒரு 40 minutes வரைக்கும் ஆகும். எனக்கு இன்றைக்கி 1.25 மணி நேரம் ஆச்சு. நடுவில் திறந்து பார்க்கக்கூடாது. திறந்தோம் அப்படின்னா கேக் வந்து நடுவில் அமுங்கிரும், அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஒரு 1 hourக்கு அப்புறம் இந்த கேக்கில் இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 3/4 மேலே வெந்துருச்சு. மேலே இந்த நட்ஸ் எல்லாம் வச்சுட்டு திரும்ப ஒரு 45 minutes வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு கிளிங் ரேப் பண்ணி வச்சிட போகிறேன். ரம் இருந்ததுன்னா கூட நீங்கள் லைட்டாக ப்ரஷ் வச்சு மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நாள் கழித்து எடுத்து கட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. The following day. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது நேற்றே பேக் பண்ணி கிளிங் ரேப் போட்டு வச்சுட்டேன். ஒரு நாள் கழிச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக 4-5 நாள் கழிச்சு எடுத்தால் கூட சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு நான் ஃப்ரூட் வந்து வைன் இதெல்லாம் போட்டு பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸ் வந்து நான் 2 கேக்குக்கானதாக செஞ்சு வச்சுருக்கேன். நான் ஒரு கேக்கான அளவுகள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் அதை பார்த்து கூட ரெடி பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இது இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ பாருங்க கேக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேக் ஆனதுக்கப்புறமா தான் மேலே வச்சேன். நம்ம ஏற்கனவே பேட்டர் வச்ச உடனே வச்சோம் அப்படின்னா வேகிறப்போ உள்ளே வந்து போயிடும், மேலே தெரியாது அப்படிங்கிறனால இந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாமா? ஸோ உள்ள டெக்ஸ்சர் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு, வாசனையாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பாருங்க பண்ணுவோமா? உள்ள ஒவ்வொரு பைட்லேயும் அவ்வளோ ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கிடைக்கும், நமக்கு நிறைய சேர்த்து செஞ்சுருக்கோம். ஆரஞ்சு பீல்லாம் போட்டு பார்த்தீங்களா, ஆனால் நல்லா வாசனையாக இருக்குது கேக்கு. ரம்மோ வைனோ சேர்த்தோம்னா அந்த லிக்கரோட வாசனையும் இதெல்லாம் இருக்காது, பேக் ஆகிறப்ப அது எவாப்ரேட் ஆகும். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கு. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.